அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் உண்டு. ஈரான் இப்ப இஸ்ரவேல் மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற. இந்த தாக்குதல் கொண்டு இதுக்கு முன்னால நடந்த தாக்குதல்களை விட படுபயங்கரமான ஒரு தாக்குதலா உலக கொண்டு போரியல் வல்லுநர்களால கொண்டு சற்று முன்னர் கொண்டு கருத்துகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிற. இந்த தாக்குதலிட மெயினான இலக்குகளா ஈரான் தேர்ந்தெடுத்திருக்கிற டெல் அவிவ். டெல் அவிவை கொண்டு டெய்லி தாக்கி கொண்டு தான் இருக்கிற. அடுத்தது கொண்டு ஜெருசலம் ஹைப்பா. இந்த 3 இடத்தையும் கொண்டு டார்கெட் பண்ணி தான் இந்த படு பயங்கரமான தாக்குதலை இப்ப இந்த நேரம் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற. இந்த தாக்குதலால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அந்த தாக்குதலுக்கு அந்த உட்பட்ட பகுதிகளிலிருந்து அவங்களுக்கு தப்பிச்சு போறேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற. ஏண்டா பல இடங்களில் கொண்டு ஈரான்ட கொண்டு பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு வந்திருக்கு. காசால கொண்டு இஸ்ரவேல் கொண்டு F-35 F-16 ரக போர் விமானங்களை பயன்படுத்தி காசாவோட பில்டிங்குகள் ஹாஸ்பிட்டல்களை எப்படி அழிச்சு அந்த நகரத்துகளை சுடுகாடா மாற்றினோ அந்த நிலத்தான் இன்றைக்கு இஸ்ரவேலில் டெல் அவிவ் கொண்டு அடுத்த ஹைஃபாக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு அந்த நகரங்களை பற்றி இன்றைக்கு உலக போரியல் வல்லுநர்கள் எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டால் பேய் நகரமாக மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு கொண்டு தாக்குதலை கொண்டு ஈரான் இது இப்போ இஸ்ரவேல் மீது நடத்தியது. இன்று காலையிலேயும் நடந்ததும் சரி, நேற்று நடந்த தாக்குதல்களாலேயும் சரி, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் சேதமாக்கப்பட்ட மட்டுமில்லாமல் மிச்சம் அநேகமான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு குடியிருப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்ட பல காட்சிகளையும் கொண்டு நாங்கள் பார்த்தோம். இந்த தாக்குதலுக்கு ஈரான்ட கொண்டு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு அவங்க பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானால் நேற்று அவங்களோட கவர்மெண்ட்டால் கொண்டு ஒரு அறிவிப்பொன்றை கொண்டு ஈரானுக்கு கொடுத்துருந்தேன். அது என்னவென்று சொல்லி கேட்டால் பாகிஸ்தான் கொண்டு ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த நேரமும் கொண்டு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஈரான் பாகிஸ்தான்ட உதவியை கேட்டால் பாகிஸ்தான்ட இராணுவம் ஈரானுக்காக வேண்டி எந்த நேரம் போகிறதுக்கு பாகிஸ்தான் இராணுவத்தை அனுப்புறதுக்கு பாகிஸ்தான் ரெடியாக நிற்கிறேன்னு சொல்லி பாகிஸ்தானிலிருந்தும் சீனாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் ஏராளமான ஆயுதங்கள் ஈரானுக்கு சேருவதாக இஸ்ரவேல் கொண்டு ஐநா சபையில் குற்றம் சாட்டுச்சு. காசால அந்த அப்பாவி பொதுமக்களை கொல்லியதுக்கு இந்த ஐநா சபைக்கிட்டே இஸ்ரவேல் கேட்டோ கொண்டு அமெரிக்கா ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் தங்க குண்டை போட்டது. இப்போ அவனுக்கென்று சொல்லி ஒரு அநியாயம் உண்டு, அவனுக்கென்று சொல்லி ஒரு தாக்குதல் உண்டு. அவன்ட நாட்டுக்குள்ள இந்த அழிவுண்டு வரப்போ போக்குல அவருக்கு இப்போ ஐநா சபை தேவைப்பட்டு இன்ன வரைக்கும் கொண்டு அந்த காசால நிப்பாட்டாத அந்த யுத்தம், அந்த கட்டிட இடபாடுகளுக்குள்ள எவ்வளோ ஒரு குழந்தைகளை போட்டிவன் கொண்டேன், எவ்வளோ ஒரு பொதுமக்களை இந்த கொண்டு அடிப்படையில் தான் அதோட சாபம் தான் இன்றைக்கு இவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில் இஸ்ரவேலுக்கு நடக்கிற இந்த அழிவு நிச்சயமாக இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு பெய்த்தன்னு சொன்னாக்கா 4-5 நாளைக்கு இந்த தாக்குதல் நடந்தால் ஹைஃபா டெல் அவிவ் என்று சொல்லி அந்த கொண்டு நகரங்கள் உலக வரைபடத்திலிருந்தே கொண்டு அழிச்சபடியே சாத்தியக்கூறுகள் தான் இருப்பதாக போரியல் கொண்டு அரசியல் வல்லுநர்கள்ட இது எங்கட கருத்தில் அவங்களோட கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற. இந்த அடிப்படையில் இஸ்ரவேலும் ஈரான் மீது பல தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் அதில் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்களாக அவங்களோட விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வச்சு பல ட்ரோன்கள் பல ஃப்ளைட்டுகளையும் கொண்டு ஃபைட்டர் ஜெட்டுகளையும் ஈரானும் கொண்டு அடித்து பணிய போட்டிருக்கு. இதை பற்றின தகவல்கள் அநேகமாக வராமல் இருந்தாலும் ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரான் கடுமையான முறையில் இஸ்ரவேல் மீது நடத்தி கொண்டிருக்கு. இந்த காணொலியை நான் உங்களோட வெளியிட இந்த நேரத்திலே மிசைல்கள் கொண்டு மலை போல இஸ்ரவேலை நோக்கி பாய்ஞ்சு கொண்டு வந்திருக்கு. அதுவும் சாதாரண மிசைல் அல்ல, பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள். இதில் தாக்குதலால் அங்கே நடக்கிற அழிவுகள்கிட்ட எண்ணிக்கை எந்த அளவுக்குன்னு சொல்லியது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் நம்மளுக்கு கொண்டு அறிய வரும். மீண்டும் இன்னொரு காணொளி நான் உங்களை சந்திக்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.